நான் ஸ்டூடெண்ட்டாக ஸ்டார்ட் அப் பண்ணும்போது நானும் ஸ்பெக்ஸ் போட்டது எனக்கு -4.25 பவர். என்னால் ஸ்பெக்ஸ் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறது கூட பார்க்க முடியாது. ஒரு பைலட் ஆகணும் அப்படின்னா கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டில் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் இருக்க மாதிரி ஒரு குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். அதில் பாஸ் ஆகிருக்கணும். நீங்கள் 200 ஹவர்ஸ் ஆஃப் ஃப்ளைங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 200 மணி நேரம் நீங்கள் ஃப்ளைட்டை ஃப்ளை பண்ணிருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஹவர்ஸ் பிஐசியாக இருக்கணும், 20 ஹவர்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ரேட்டிங்காக இருக்கணும். ஸோ அது வந்து டெக்னிக்கலாக கொண்டு போகும். ஸோ இனிஷியலாக 12th ஸ்டாண்டர்ட் இருக்கணும், மெடிக்கல்ஸ் இருக்கணும், உங்களோட ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், உங்களோட பேப்பர் எக்ஸாம். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இதெல்லாம் நாளைக்கு கொண்டு போய் நீங்கள் டிஜிசியில் கொடுக்குறப்ப தான் உங்களுக்கு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் அப்படின்ற ஒரு லைசன்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. டிகிரி இருக்கும், ஏதோ கஷ்டப்பட்டு காசு கட்டி டிகிரி எல்லாம் முடிச்சிடுவாங்க. டிகிரி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை இருக்காது. நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்கிறதே ஒரு பெரும் பாடாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆட் ஜாப்ஸுக்கும் போக முடியாது. என்ன பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளோ செலவு பண்ணமே, அந்த பையனை போய் எப்படி இந்த வேலைக்கு அனுப்புறது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த டிகிரி கையில் வச்சுருந்தோம் வேலை கிடைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன சொல்லணும்? அந்த ஜாபுக்கு போகிறதுக்கு இப்போ அவங்க ஏவியேஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னா வாட் ஆர் ஆல் த ரெக்குவயர்மெண்ட்ஸ்? உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும், ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், ஹிந்தி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் ஒரு சில டிகிரி வந்து எதுக்காக படிக்கிறோம்னே தெரியாது. ஏதோ பேருக்காக ஒரு டிகிரி, இதை முடிச்சுட்டு ஏதோ ஒரு வேலை கிடைக்கும், அதை வச்சு அந்த வேலைக்கு போகலாம். அப்படி இல்லைனா அந்த டிகிரியை வச்சு ஒரு MBA பிளான் இருக்கும், இல்லைனா அந்த டிகிரியை வச்சு நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதலாம். டிகிரி படித்தேன்னு சொல்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் இருக்காங்க. அசெட் காலேஜ்லேருந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நம்ம கூட இருக்காங்க. ஏவியேஷன், லாஜிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் ஷிப்பிங், இப்படி பல கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாம் கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு எந்த வகையில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு டெஃபினெட்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து முகமது சார் கிட்ட கேட்கணும். சரி, இப்போது ஏவியேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது 62 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த 62 டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் எல்லாரும் ட்ரெயின் ஆவாங்க. அதில் நீங்கள் எதில் எஃபிஷியண்ட்டோ நீங்கள் அந்த துறை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து பொதுவாக ஒரு கேள்வி இருக்குது. படிக்கிறது ஒன்று, போகிற வேலை ஒன்று அப்படின்ற மாதிரி நிறைய நேரங்களில் நம்ம இப்போ எங்களுக்கு ஃப்ளைட் ஜாப்ஸ்னால் இது 2 தான் ஞாபகம் இருக்குது. அப்போது வரவங்களுக்கும் வந்து ரொம்ப அவேர்னஸ் இருக்காது. என்ன வேலை கிடைக்குதோ அதை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பட் ப்ராப்பராக இங்கே அசர்ட்டில் இவங்க படிக்கிறதுக்கும் அவங்களோட வேலைக்கும் அந்த பிரிட்ஜிங் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அதை எப்படி சொல்லுவீங்க? எஸ், நாட் ஒன்லி தட் அசெட்டில் இருக்கக்கூடிய அதர் டிபார்ட்மெண்ட் லைக் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், ஈவன் தோ ஏவியேஷன், ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட், இது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே எவ்ரி இயர் வந்து ஒரு 99% வி ஆர் மெயின்டைனிங் த பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட். ஸோ அதை வந்து நாங்கள் எவ்ரி இயர் எல்லா டிபார்ட்மெண்ட் ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர்ஸ் அதை செலிப்ரேட்டும் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி இயர் வி ஆர் செலிப்ரேட்டிங். அது எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயுமே அது நியூஸாகவுமே வந்திருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் ஏவியேஷன்னா அவங்க 99% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டையும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. பட் ஒரு 100% ரெக்கார்ட் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது இஸ் நாட் தட் மச் ஈஸி திங். ஏன்னா ஒரு கிளாஸில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. which is actually a fact. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அதுதான் உண்மை. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பிரைட் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. நீங்கள் ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு பேட்ச் 60 எடுக்கிறீங்கன்னா 60 ஸ்டூடெண்ட்ஸுமே டிகிரி கம்ப்ளீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம இது வந்து ஒரு எப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஒரு லாங் ப்ராசஸ். இது லைக் நீங்கள் என்ன பேக்ரவுண்ட்லேயுமே வந்தாலுமே சரி, அதாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வில்லேஜ்லேருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட் பேசிக்காக வந்து எந்த ஒரு படிப்பாக இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க சரி பண்ணணும். நம்பர் 1 வந்து அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், தென் அவங்க என்ன சப்ஜெக்ட் படிக்கிறாங்களோ அந்த சப்ஜெக்டோடைய டீப் நாலேஜ். ஸோ நம்மளோட அந்த கோர்சஸில் இதெல்லாம் இன்க்ளூசிவாக. எஸ், உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தட் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அது ரெலவெண்ட்டாக எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அவங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். இதில் அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு இதில் நாலேஜ் கிடையாது, இதை எனக்கு நான் பார்த்ததில்லை, இது எனக்கு சொல்லிக் கொடுக்கல, இதை நான் கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ அவங்க அதில் தான் மாஸ்டர், அதில் தான் அவங்க பேச்சுலர் அப்படிங்கும்போது அதில் கம்ப்ளீட் நாலேஜ் வேணும். ஸோ அசெட்டில் வந்து வி ஹாவ் அ ஃபார்முலா எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஒரு லிட்டில் பிட் ஹிந்தி ஸ்பீக்கிங், ஈவன் தோ அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், தென் ஒரு எம்என்சியில் ஒரு கார்ப்பரேட்டில் இல்லை ஒரு லீடிங் ஏர்லைனில் இல்லை ஒரு நம்பர் 1 இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்க ஒரு இன்டர்வியூ போகும்போது ஸோ அவங்க ஈஸியாக அந்த இன்டர்வியூவை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு நாலேஜ் வேணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இந்த அகடமிக் இயர் ஹோல் அகடமிக் இயரே பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. வி ஹாவ் தட் அகடமிக் எவ்ரி இயர் பிளான். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் டேலேருந்து டில் லாஸ்ட்டு ஒர்க்கிங் டே வரை எத்தனை ஐவிஸ் போயிருக்கணும், எத்தனை ஒர்க் ஷாப், ஈவன் தோ இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்லேருந்து
ப்ராக்டிக்கல் கிளாஸஸ், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிளான்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. இதை பண்ணும்போது தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நீங்கள் மற்ற அதர்ஸ் இன்ஸ்டியூட்லேருந்து வரக்கூடிய பசங்களுக்கும் அசட்லேருந்து வரக்கூடிய பாய்ஸ்க்கும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குவாலிஃபைடாக இருப்பாங்க. ஸோ நாலேஜ் வைஸ் இதுதான் நீங்கள் நான் கேட்ட எகைன் உங்கள் கேட்ட கொஸ்டின் அந்த பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன். இந்த மாதிரி நாங்கள் ட்ரைன் பண்ணும்போது தட் வி ஆர் சென்டிங் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி ஃபார் த ரெலவெண்ட் ஜாப். ஸோ நாட் ஈவன் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வேறு மைண்ட் செட் போகணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு அதுலேயே தே வில் கெட் அ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன் திங். அதே மாதிரி எங்கே வேலை கிடைச்சாலும் போகக்கூடிய ஒரு மைண்ட் செட், எங்கே இன்டர்வியூ இருந்தாலும் அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மைண்ட் செட். நான் சென்னையில் மட்டும்தான் எனக்கு இன்டர்வியூ நான் போக முடியும், எனக்கு சென்னையில் மட்டும்தான் வேலை வேணும், கோயம்புத்தூரில் மட்டும்தான் வேலை வேணும் அப்படிங்கிறது கிடையாது. ஈவன் தோ ஒரு 10th முடித்து ஒரு 3 year டிப்ளமா ஒரு 17 years ஸ்டூடெண்ட் வந்து இங்கேருந்து ஒரு மும்பையில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி இல்லை டெல்லியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஸோ அங்கேயே ஜாப் கிடைச்சி அவங்க அங்கே ஜாயின் பண்ணக்கூடிய அளவுக்கு வி ஆர் ட்ரைனிங். ஸோ எங்களுடைய ஸ்டூடெண்ட் நாட் ஓன்லி நாங்கள் இன்டர்ன்ஷிப்பே வி ஆர் கிவிங் இன் அதர் ஸ்டேட், not in Chennai, not in Coimbatore. We are sending our students to Vizag, Mumbai, Delhi, Ahmedabad, Lucknow, Calcutta. அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு, அங்கே இருக்கக்கூடிய போர்ட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ்க்கு தான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டை நாங்கள் இன்டர்ன்ஷிப்பை நாங்கள் அனுப்புகிறோம். சரி, இப்போது கம்மிங் டு லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே லாஜிஸ்டிக்ஸ்னு சொன்னால் வந்து இது வந்து ஒரு பேக்கேஜிங், சென்டிங் கூட்ஸ் அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் தான் எல்லாருக்குமே தோணுது. ஆனால் இதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய விஷயமே இருக்குது, இதுக்குள்ளே ஒரு பெரிய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸே இருக்குது அப்படிங்கிற இது யாருக்குமே தோன்றதில்லை. லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லும் போது இது வந்து இது ஒரு பேக்கேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வருது. என்ன கோர்ஸ் இது? அசட் காலேஜில் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இப்போ லாஜிஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னா அதோட வேல்யூ என்ன? இப்போ நிறைய பேர் வந்துட்டு லாஜிஸ்டிக்ஸ்னு நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படி தான் நினைக்கிறாங்க. லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது அந்த குளோபல் பிஸ்னஸோட சயின்ஸும் சொல்லலாம். இந்த உலகம் இயங்குகிறதுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு இன்ஜின் அப்படின்னா அது லாஜிஸ்டிக்ஸ் தான். லாஜிஸ்டிக்ஸ் இல்லாமல் எதுவுமே மூவ் ஆகாது. ஆஃப்டர்நூன் லஞ்சு முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, நம்ம சாப்பிட்ருப்போம், அந்த ஃபுட் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன் இருக்கு இல்லையா, மேட் இன் சைனான்னு இருக்கும், பட் நம்ம சைனாவில் போய் வாங்கிட்டு வரோமா அப்படின்னா கிடையாது. ஸோ இங்கே இருக்க ஏதாவது ஷோரூமில் வாங்கியிருப்போம். அந்த பொருளை தயாரிக்க தேவையான மூலப்பொருளை இங்கே கொண்டு வரணும், தயாரித்த பொருளை மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்க்கணும். 2 ப்ராசஸ் பண்ணுறது யார் அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் தான். இந்தியாவில் மோர் தென் ஒரு 1,68,000 கம்பெனிஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் 48,000 கம்பெனிஸ் இருக்குது. சென்னைக்குள்ளே மட்டுமே 16,354 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இந்த இண்டஸ்ட்ரீஸை அவன் எந்த பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் சரி, காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், சேர்லேருந்து லைட்லேருந்து எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ண பொருளை அதர் ஸ்டேட்டுக்கோ அதர் கண்ட்ரிக்கோ எக்ஸ்போர்ட் பண்ணால் தான் நமக்கு இன்கம் கிடைக்கும் உங்களுக்கு. ஐ மீன் அதான் அதோட ரீசனு. அப்போ எக்ஸ்போர்ட் பண்ண தேவையானது எல்லாமே அதில் கொண்டு போய் சேர்க்கணும். கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யார் தேவை அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸ் தேவை. லாஜிஸ்டிக்ஸ் மோர் தென் ஒரு 4,000 இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் சென்னைக்குள்ளே மட்டுமே இருக்குது, சென்னை சரௌண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு என்ன சார் வேல்யூ அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு இதுக்கான காலேஜஸ் அப்படிங்கிறது வெரி மினிமம் தான். அசட்டில் என்ன பண்ணுறாங்க, இந்த கோர்ஸ் ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்கும்போது அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஓரியன்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெக்னிக்கலாக குவாலிஃபை பண்ணணும். இந்த கோர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் ஓரியன்ட், 80 to 90% ப்ராக்டிக்கலாக தான் கோர்ஸ். ஸோ படிக்கும்போது எவ்ரி வீக் ஒரு ஐவி இண்டஸ்ட்ரியல் விசிட் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு 2 to 3 ஐவிஸ் ஆச்சும் கொடுத்துறாங்க. மோர் தென் வந்துட்டு அசட் ஒரு 200 கம்பெனி மேலே டைப் பண்ணிடுறாங்க சென்னை சரௌண்டிங்லேயே. படிக்கும்போது எவ்ரி வீக் இண்டஸ்ட்ரீஸில் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது மேபி ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம், ஒரு அமேசானாக இருக்கலாம், ஐ மீன் இ-காமர்ஸ் அமேசானாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதே போல் நிறைய போர்ட் கூட டைப் பண்ணியிருக்காங்க. சென்னை போர்ட்டு, அதானி காட்டுப்பள்ளி போர்ட்டு, வைசாக் போர்ட்டு, கொச்சின் போர்ட்டு, எவ்ரி இயர் ஒரு மோர் தென் வந்துட்டு ஒரு 5 to 8 போர்ட்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் ஆகிறாங்க, டெக்னிக்கலாக குவாலிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஆக்சுவலி ஒரு இந்த பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது 3 years ப்ரோக்ராம்லையா ஒரு 2.5 years கம்ப்ளீட் பண்ணால் இந்த ஃபைனல் இயர்ஸ், அதாவது ஃபைனல் செமஸ்டரில் பர் இயர் பார்த்திங்க அப்படின்னா 2 semester வரும். ஸோ 3 years அப்படிங்கிறப்ப அரௌண்ட் 6 semester. இந்த ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் அப்படிங்கிறது கம்பல்சரி ஆன் ஜாப் ட்ரைனிங் ஒரு இன்டர்ன்ஷிப் அனுப்பிடுறாங்க. ஆனால் as per யூனிவர்சிட்டி நாம்ஸ் படியே நோ சிலபஸ், நீ ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும், ஐ மீன் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆன் ஜாப்புக்கே அனுப்பிடுறாங்க. ஸோ படிக்கும்போது ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்க ஒரு மினிமம் ஒரு 30,000 to 40,000 சேலரியில் ப்ளேஸ் ஆகிறாங்க. ஸோ அதனால தான் லாஸ்ட் 8 yearsஆக நாங்கள் வி ஆர் அண்டர் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அழகப்பா யூனிவர்சிட்டிக்குள்ளே இந்த கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். இந்த கோர்சஸ் அழகப்பா யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஆஃபர் பண்ண அரௌண்ட் ஒரு 8 years ஆச்சு. 8 yearsஆக கண்டினியூவாக யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் பிபிஏலையும் சரி எம்பிஏலையும் சரி
கண்டினியூவாக வாங்குறது அப்படின்னா அசஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். அரௌண்ட் ஒரு 220 காலேஜஸ் இருக்கிற இடத்துல. ஸோ அதே போல் ADSஸை 100% பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே பிளேஸ் ஆகிருக்காங்க. ஸோ நாட் ஓன்லி இன் இந்தியா, அப்ராட்லேயும் பிளேஸ் ஆகிருக்காங்க, டாப் கம்பெனிஸில் பிளேஸ் ஆகிருக்காங்க. பொதுவாக ஒரு கேள்வி, இப்போ வந்து டிகிரி இருக்கும், ஏதோ கஷ்டப்பட்டு காசு கட்டி டிகிரி எல்லாம் முடிச்சிடுவாங்க. டிகிரி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை இருக்காது, நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்கிறதே ஒரு பெரும் பாடாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆட் ஜாப்ஸுக்கும் போக முடியாது. ஏன்னா பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இவ்வளோ செலவு பண்ணமே, அந்த பையனை போய் எப்படி இந்த வேலைக்கு அனுப்புறது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த டிகிரி கையில் வச்சுருந்தும் வேலை கிடைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன சொல்லும்? ஆக்சுவலி ஸ்கில் தான் ரொம்ப முக்கியம். நமக்கு என்ன தான் வந்து இப்போது காலேஜஸே எடுத்துக்கோங்களேன், சிலபஸ் இருக்கும், சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு கிளாஸஸ் போகும், எக்ஸாம்ஸ் போகும், நம்மளும் படிச்சுடுவோம், எக்ஸாம் எழுதிடுவோம், நல்ல மார்க் எடுப்போம், ஆவரேஜாகவும் எடுப்போம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வாட் த கொஷின் மார்க் அந்த தேர்ட் இயர் முடிக்கும் போதோ இல்லை ஃபோர்த் இயர் முடிக்கும் போதோ ஒரு கொஷின் மார்க், நமக்கு ஜாப் எப்படி போகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய கொஷின் மார்க் இருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்து எந்த காலேஜஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரமாட்டாங்க. பட் வாட் வி ஆர் ஃபோக்கஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜாப். அந்த ஜாபுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட், அந்த ஜாபுக்கு போகிறதுக்கு இப்போ அவங்க ஏவியேஷனுக்குள்ளே போகணும் அப்படின்னா வாட் ஆர் ஆல் த ரெக்குவயர்மெண்ட்ஸ். அவனுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும், ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், ஹிந்தி இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் we can send the students to the interview, they can easily crack the interview. இது லாஜிஸ்டிக்ஸ் போகிறாங்களா, we have to give the industrial training. ஓகேங்களா, ஒரு ERP தெரியணும் அவங்களுக்கு, SAP இருக்குது, SAP இருக்குது. ஸோ SAPலாம் கற்றுக்கிட்டாங்கன்னா ஈவன் லாஜிஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கெட் இன் டு அன் IT இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி தே ஹாவ் டு சூஸ் த கோர்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். அண்ட் இன்னொரு திங் என்னென்னா, அவங்க மேம் கேட்டது வந்து டிகிரி முடிச்சுட்டு ப்ராப்பர் ஜாப் அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் 2 விஷயம் நம்ம பார்க்கலாம். ஒன் திங் வந்து படிக்கும் போதே இந்த கோர்ஸ் செலெக்ஷன்லேயே பிரச்சனை இருக்குது. என்னென்னா, படிக்கும் போதே வந்து ஒரு கோர்ஸ் ஹையர் எஜுகேஷன் எடுக்கும் போதே நம்ம என்ன வேலைக்காக படிக்க போகிறோம், இதை படித்தா நமக்கு எங்கெல்லாம் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சே படிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சார் சொன்ன மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் பற்றி சொன்னாங்க, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட், ஒரு சேஃப்டி மேனேஜ்மெண்ட் முடித்தோம் அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்லேயுமே ஒரு சேஃப்டி ஆஃபீஸர், சேஃப்டி இன்ஜினியராக ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும். பட் அப்போ ஒரு சில கோர்சஸ் வந்து நம்ம இதுதான் ப்ரொஃபஷன், இதை படித்தா அங்கே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சே படிக்கிறது. ஒரு சில டிகிரி வந்து எதுக்காக படிக்கிறோம்னே தெரியாது, ஏதோ பேருக்காக ஒரு டிகிரி, இதை முடிச்சுட்டு ஏதோ ஒரு வேலை கிடைக்கும், அதை வச்சு அந்த வேலைக்கு போகலாம். அப்படி இல்லைனா அந்த டிகிரியை வச்சு ஒரு MBA பிளான் இருக்கும், இல்லைனா அந்த டிகிரியை வச்சு நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எதாவது எழுதலாம். இப்போ நிறையா பசங்க சொல்கிறது, இந்த டிகிரி ஏன் தம்பி படிச்சிங்க அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது எழுதலாங்கிறதுக்காக தான் ஒரு டிகிரி படித்தேன்னு சொல்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு பொதுவாக எதுக்காக படிக்கணும், எந்த வேலைக்காக இந்த டிகிரி முடித்தா எங்கே வேலை கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சே அவங்க படிக்கும்போது, நாளைக்கு படிச்சுட்டு எனக்கு வேலை இல்லை, படிச்சுட்டு எனக்கு சேல்ரி படித்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் பட் சேல்ரி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது வந்து காலேஜ் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலேஜ்லேருந்து ஒரு அவுட்டிங் போனோமா, அட்டெண்டன்ஸ் போட்டோமா, ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போனோமா, ஒரு வெளியில் ஒரு சிட்டிக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருக்குது. பட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது டெஃபினெட்லி இன்டர்ன்ஷிப்பு கூட ஒரு டிகிரி கோர்ஸாக நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு ஆன் ஃபீல்ட் ட்ரைனிங்கில். நான் உங்களுக்கு கேட்குறேன், ஒரு இன்டர்ன்ஷிப்பை ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் எப்படி ட்ரீட் பண்ணணும்? ஸோ இன்டர்ன்ஷிப் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே எதுக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சார் சொன்ன மாதிரி இந்த கோர்ஸ் எடுத்து அவங்க படிக்கிறாங்க, இங்கே தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன்றது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். பட் அது எப்படி இருக்கும், ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றதுக்காக தான் இந்த இன்டர்ன்ஷிப்ன்ற கான்செப்டே வந்து கொண்டு வந்திருக்கோம் கரிக்குலத்தில். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறப்பே ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவங்க போகிறதுக்காக ஒரு ஈஸி சான்ஸ். இப்போ பிளேஸ்மெண்ட் இல்லை, இது அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன லேர்ன் பண்ணிக்கலாம்னா, இங்கே என்ன டே டு டே ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ஸோ ஹவு தே ஒர்க், வாட் தே ஆர் டூயிங் அப்படின்றத அவங்க லேர்ன் பண்ணிக்கலாம். புக்கில் படிக்கிறது ப்ராக்டிக்கலாக அவன் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க போய் படிக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் பில் ஆஃப் லேடிங் அப்படின்னா என்ன அப்படின்றத அவன் இதில் படிச்சிருப்பான் டெக்ஸ்ட் புக்கில். பட் அதை ப்ராக்டிக்கலாக அவன் செஞ்சு பார்க்குறப்ப அவனுக்கு என்ன ஆகும், ஓ இதுதான் பில் ஆஃப் லேடிங்கா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ்ன்னு படிச்சிருப்பாங்க. அப்போ கஸ்டமர் சர்வீஸ்னால் என்ன, ஸோ இப்போ ஒரு பேசஞ்சர் வராரு, அவருக்கு எப்படி நம்ம வந்துட்டு பேக்கேஜை செக்இன் பண்ணணும், செக் அவுட் பண்ணணும், ஸோ இது எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏர்போர்ட்லேயே வந்து போய் லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த இன்டர்ன்ஷிப்போடைய ஒரு
ஒரு மெயின் மோட்டோவே இது கொண்டு வந்தது காரணமே ட்ரைனிங். அதில் ஒரு பார்ட் தான் இன்டர்ன்ஷிப்ன்றது. ஓகே, கேப்டன் கிட்ட கேட்கணும், கண்ணாடி போட்டு ஃப்ளைட் ஓட்ட முடியுமா? ஐசைட் எவ்வளோ முக்கியம், பவர் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற இந்த கேள்விக்கு என்ன சொல்லுங்கள்? குட் கொஷின் மேம். நான் ஸ்டூடெண்ட்டாக ஸ்டார்ட் அப் பண்ணும்போது நானும் ஸ்பெக்ஸ் போட்டது. எனக்கு -4.25 பவர் வந்து என்னால் ஸ்பெக்ஸ் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறது கூட பார்க்க முடியாது. ஸோ தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். எனக்கு ஸ்பெக்ஸ் போட்டனால என்னென்னா 6/6 விஷன் இருக்கணும். கண்ணாடி போட்டாலும் சரி போடலனாலும் சரி 6/6 விஷன் இருக்கணும். என்ன எக்ஸ்ட்ரா ஒரு சொல்லுவாங்கன்னா டிஜிஸே ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா பேர் ஆஃப் கிளாஸஸ் எப்பவுமே பேக்கெட்லையோ இல்லை பேக்லையோ நம்ம வச்சுக்கணும். எப்போல்லாம் ஃப்ளைட்டுக்கு போகிறோமோ அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸஸ் நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதுதான் ரூல்ஸ் மேம். மற்றபடி நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டுட்டு ஃப்ளை பண்ணலாம், நாட் அன் இஷ்யூ. பண்ணலாம். பொதுவாகவே நிறைய காலேஜஸ் வந்து MOU சைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது நிறைய இண்டஸ்ட்ரீஸில் இருக்கலாம், இல்லை நிறைய டெக் கம்பெனிஸ் இருக்கலாம், இதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் இந்த MOU அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச், ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் மாதிரி தான் நிறைய பார்க்கப்படும். நீங்கள் சொல்லுங்களேன் அதை பற்றி, இது என்னெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? ஒரு MOU அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதில் வந்து 2 இதில் நம்ம MOU வச்சுருக்கோம். ஒன்று வந்து அகாடமியா, இன்னொன்று வந்து இண்டஸ்ட்ரி. ஸோ இதெல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பேரளவுக்கு மட்டும் இல்லாமல் அதனால் எதுக்காக நம்ம MOU போட்டோமோ அதை வந்து நம்ம ஃபில்ஃபில் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிஸோட MOUs தான் நம்ம சைன் பண்ணியிருக்கோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா மலேசியாவில் நம்ம MOU சைன் பண்ணியிருக்கோம், இந்தோனேஷியாவில் இருக்க யூனிவர்சிட்டிஸ் கூட MOU சைன் பண்ணியிருக்கோம், தாய்லாந்து, லண்டனோட யூனிவர்சிட்டி கிட்ட கூட நம்ம வந்து MOU சைன் பண்ணியிருக்கோம். இதனால் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கரண்ட்டாக படிக்கக்கூடிய பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 25 இயர் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமில் வந்து தாய்லாண்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்காங்க ஷினபாத்ரா யூனிவர்சிட்டியில். அங்கே வந்து ஒரு 7 days ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டே பண்ணி அவங்களோட இங்கே படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸில் ஒரு 1 or 2 modules வந்து அங்கே கோர்ஸை லேர்ன் பண்ணி அவங்களோட கல்ச்சரை வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸாக வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு 7 days அவங்க யூனிவர்சிட்டிக்குள்ளேயே ஸ்டே பண்ணி. இதுதான் அந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். எஸ், ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் போய் அட்லீஸ்ட் படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் படித்தாலும் சரி ஒரு ஃபாரின்லேயாவது நம்ம போய் படிக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு சான்ஸ் இருக்கும். பட் ஃபைனான்ஷியலாக உங்களுக்கே தெரியும் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் வந்து அந்த எக்ஸ்போசர், அதாவது அவங்க படிக்கும் போதே வந்து ஒரு ஃபாரினில் போய் ஒரு பர்டிகுலர் டேஸ், ஒரு 15 days 20 days 1 month வந்து இப்போ சார் சொல்கிற மாதிரி ஒரு துபாயிலையோ இல்லை தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, இந்த அங்கே உள்ள கண்ட்ரியில் டாப் யூனிவர்சிட்டியில் இப்போ ஒரு சாதாரண நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒரு துபாயில் இருக்கக்கூடிய ஒரு டாப் யூனிவர்சிட்டியில் போய் ஒரு கோர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் இப்போ இங்கே அசட்டில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு த்ரூ தட் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். ஸோ தட் எப்படி பண்ண முடியும், தட் ஆல்சோ த்ரூ தட் MOU. ஸோ அப்போ ஆல்ரெடி MOU அவங்க சைன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். அதே மாதிரி நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் கிடையாது, ஈவன் தோ ஃபேக்கல்ட்டி எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி அங்கே போவாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் இங்கே வருவாங்க. பூனேயில் டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியில் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஓகே, அதாவது உங்களுக்கு ஒரு எலைட் பிளேஸ் பட் இட்ஸ் நாட் பாசிபிள் டு என்டர் வெரி ஈஸிலி. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லேயே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மினிமம் 15 days போய் உள்ள யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே ஸ்டே பண்ணி ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போது டெஃபினட்டாக வந்து ஒரு ஏவியேஷன் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தவங்க வராங்க, அந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்ல, ஸோ அவங்க வந்து அதற்கான ப்ரொசீஜர்ஸ் அண்ட் அந்த கோர்சஸ் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுது அப்படிங்கிறத பற்றின ஒரு லைட் கொடுங்களேன். ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பீங்க நிறைய பேர் பைலட் ஆக முடியாததுக்கான ரீசன் என்ன, அந்த ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி வச்சுக்கலாம்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி DGCA நார்ம்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பைலட் ஆகணும் அப்படின்னா கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டில் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் இருக்க மாதிரி ஒரு குரூப் எடுத்து படிச்சிருக்கணும், அதில் பாஸ் ஆகிருக்கணும் நீங்கள். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா மெடிக்கலி நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும். இந்தியாவில் 2 மெடிக்கல்ஸ் இருக்குது, Class 2 அண்ட் Class 1 சொல்லுவாங்க. Class 2 யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பைலட் அண்ட் ப்ரைவேட் பைலட், SPL அண்ட் PPLனு சொல்லுவாங்க. ப்ரைவேட் பைலட் வச்சு நிறைய பேர் ஏர்ன் பண்ணலாமான்னு ஒரு மித்து இருக்குது. பட் ப்ரைவேட் பைலட் லைசன்ஸ் வச்சு நம்மளால் ஒரு பேசஞ்சரையோ இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸையோ ஃபேமிலியோ கூட்டிகிட்டு போக முடியாது. இது வந்து கம்ப்ளீட்லி ராங். CPL கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் ஒருத்தங்களை கேரி பண்ணி கூட்டிகிட்டு போக முடியும். ஸோ அப்போ CPL தான் நம்மளோட அல்டிமேட் கோல். Class 2 மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் PPL அண்ட் SPL, ஸ்டூடெண்ட் பைலட்டுக்கும் ப்ரைவேட் பைலட்டுக்கும் தான். Class 1 மெடிக்கல்ஸ் இருந்தால் தான் உங்களால் கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்க முடியும். ஸோ இனிஷியலாக சொன்ன மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் அடுத்து மெடிக்கல்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்க. தேர்ட் ஸ்டெப் வந்து DGCA எக்ஸாம்ஸ். DGCA என்ன செய்கிறாங்கன்னா ஒரு 6 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க இந்தியன் சிலபஸ் படி. இதுவே நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது 3 எக்ஸாம்ஸ், ஏர் ரெகுலேஷன், நேவிகேஷன், மெட்ரோலஜின்னு. இந்த எக்ஸாமை MCQs மாதிரி தான் இருக்கும். இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணால் தான் நம்மளால் அடுத்த ஸ்டெப் போக முடியும். அடுத்து என்னென்னா ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். 200 hours ஆஃப் ஃப்ளைங் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 200 மணி நேரம் நீங்கள் ஃப்ளைட்டை ஃப்ளை பண்ணிருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 hours PICயாக இருக்கணும், 20 hours இன்ஸ்ட்ருமெண்ட் ரேட்டிங்காக இருக்கணும். ஸோ அது வந்து டெக்னிக்கலாக கொண்டு போகணும். ஸோ இனிஷியலாக 12th ஸ்டாண்டர்ட் இருக்கணும், மெடிக்கல்ஸ் இருக்கணும், அண்ட் உங்களோட ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், அண்ட் உங்களோட பேப்பர் எக்ஸாம். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இதெல்லாம் 4 கொண்டு போய் நீங்கள் DGCA கொடுக்குறப்ப தான் உங்களுக்கு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் அப்படின்ற ஒரு லைசன்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க.
அதுக்கு அடுத்து தான் நம்மளோட ஏர்லைன் ப்ராசஸ் எல்லாமே. ஏர்லைனில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்குது மேம். ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு ஒரு காலேஜ் சூஸ் பண்ணும் பொழுது எந்த மாதிரி க்ரைட்டீரியாஸில் சூஸ் பண்ணலாம் சார்? எஸ், அதாவது ஹையர் எஜுகேஷன், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், அதாவது ஒரு ஸ்கூலுக்கு அப்புறம் வந்து ஒரு உயர்கல்விங்கிறது நிறைய சாய்ஸஸ் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் அப்படிங்கும்போது குறிப்பாக வந்து ஒரு ஒரு நாட் ஓன்லி இன் ஏவியேஷன், லாஜிஸ்டிக்ஸ், சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி கோர்சஸ் அல்லாமலும் ஈவன் தோ ஒரு இன்ஜினியரிங், மற்ற அதர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த மாதிரி எந்த டிகிரி எடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ரூவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதாவது ஒரு அஃபிலியேட்டட் அப்படின்னா எந்த அண்டர் விச் யூனிவர்சிட்டி கீழேன்னு இருக்கும், ஒரு அப்ரூவல் அப்படின்னா அண்டர் விச் யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு இருக்கும். பட் இது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்துட்டு காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸுங்கிறது ஏன்னா தெர் இஸ் அ நார்ம்ஸ். உங்களுக்கு ஒரு டிகிரி ஃபுல் டைம் டிகிரி ஆஃபர் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியோடைய கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் அவங்க அப்ரூவலே கொடுத்துருப்பாங்க. ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும்ல. இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட் ஆசைப்படும் போது சும்மா ஒரு கமர்ஷியல் பில்டிங்கில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளோரில் வந்து நான் இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லித்தரேன் அப்படின்னா ஜாயின் பண்ணிட முடியுமா? முடியாது இல்லையா? சேம் லைக் தட் வந்து ஒரு ஃபுல் டைம் கிராஜுவேட் டிகிரி பண்ணணும் அப்படின்னா தட் கவர்மெண்ட் ரூல் படி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஈவன் ஒரு பேசிக்காக எடுத்துக்கலாமே, ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து லேப் ஃபெசிலிட்டி, ஃபேக்கல்ட்டிஸ், லைப்ரரி, கம்ப்யூட்டர் லேப் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே நிறைய போகலாம். இதெல்லாம் வெரிஃபை பண்ணணும். தென் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்ப்ளீட் ஒரு 1 இயர் ட்ராக் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம எது நடந்தாலும் இம்மீடியட்டாக என்ன பண்ணுறோம், எல்லாருமே சோசியல் மீடியாவில் வந்து தே ஆர் அப்டேட்டிங். இப்போ அதாவது ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குன்னா தே ஆர் ஹேவிங் தர் ஓன் பேஜ். அப்போ இன்றைக்கி என்ன பண்ணாங்க, என்ன வாட் தே டிட் அப்படிங்கிறத தே ஆர் அப்லோடிங். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு 1 இயர் நீங்கள் அவங்களுடைய பேஜை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கனாலே தெரிஞ்சு போயிடும். எவ்வளோ கேம்பஸ் ட்ரைவ் வந்திருக்காங்க, எத்தனை ஐவி பண்ணியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து அதில் ட்ராக் பண்ண முடியும் நம்ம. அப்போ ஓவர் த பீரியடில் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே பில்ட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ண வேண்டியது. ஏன்னா நிறைய உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸை பொறுத்தவரை, ஏன்னா நாங்கள் நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து மீட் பண்ணும்போது அவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே இல்லாமல் டூரிங் தட் அட்மிஷன் டைம் மட்டும் நல்லா ஆக்டிவாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை வந்து விச் இஸ் த ஒரிஜினல், எது வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத பை தட் விசிட்டிங் டைரக்ட்லி இதெல்லாம் அவங்க பண்ணும்போது தே கேன் ஐடென்டிஃபை த குட் இன்ஸ்டியூஷன். அவங்க என்ன வேணாலும் படிக்கட்டும், எங்கே வேணாலும் படிக்கட்டும், பட் இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது ஒரு பெட்டரான, ஏன்னா இன்றைக்கி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதெல்லாம் நான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணேன், பட் வந்து எனக்கு இங்கே எதுவுமே கிடைக்கல, நான் அதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வேறு இன்ஸ்டியூஷன் 1 இயரில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளாமரஸாக இருக்குது, ஒரு ஃபேண்டஸியாக இருக்குது, அதை மட்டுமே வச்சு பண்ணாமல் ரியல் திங்ஸ் என்ன அப்படிங்கிறத பை விசிட்டிங் டைரக்ட்லி மட்டும்தான் நம்ம விட்னஸ் பண்ண முடியும். நான் டைரெக்டாக போய் நான் இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ கரண்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, ஃபேக்கல்ட்டிஸ் கிட்ட இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் பெரிய ரிசர்ச் ஒன்று கண்டிப்பாக பண்ணணும். பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க பண்ணும்போது தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கலி. சரி, நம்ம இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணோம், இப்படிலாம் நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம இந்த சேலரிக்கு போக முடியும், நம்ம இந்த கம்பெனிக்கு வர முடியும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் வந்து நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல, நம்ம படிக்கலை, பட் எப்படியாவது நம்ம பையனை படிக்க வச்சிடணும், எப்படியாவது அவன் பிடிச்ச கோர்ஸை பிடிச்ச காலேஜில் படிக்க வச்சிடலாம். ஏன்னா இன்றைக்கி பேரண்ட்ஸ் வந்து முக்கியமாக அவங்க நம்புறது அப்படிங்கிறது வந்து படிப்பை தான். இன்றைக்கி நம்ம எதை கொடுக்கலனாலும் என்ன இன்றைக்கி ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்த்து வைக்கணும், இல்லை ஒரு பேங்க் பேலன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு சரியான கல்வியை கொடுத்துட்டோம் அப்படின்னா எதிர்காலம் நல்லாயிருக்கும், ஒரு சிறந்த கல்வியை கொடுத்துட்டா அவங்க ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், யாருடைய ஹெல்ப்பும் தேவையில்லை அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி பேரண்ட்ஸ் உறுதியாக நம்புகிறாங்க. அதில் மாற்றுக்கிறதும் கிடையாது. இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு சரியான கல்வி அப்படிங்கிறத விட ப்ளஸ் அடானிட் சரியான கல்வி, சரியான இடமும் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போது நிறைய பேசணும், ஏவியேஷன் கோர்ஸ் பேசணும், அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக், ஷிப்பிங் எல்லாத்த பற்றியும் பேசணும். அண்ட் ஜென்ரலாகவே வந்து ஒரு படிக்கணும், ஹையர் எஜுகேஷன் போகணும் அப்படிங்கிறவங்களுக்கான நிறைய இன்சைட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தீங்க. அண்ட் உங்ககிட்ட கேட்கணும் சார், பொதுவாக இந்த கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறது ஒரு பக்கம்னாலும் அது அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அது ப்ராப்பராக எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன். ஓகே மேம்.
ஆக்சுவலி அசட்டில் வந்துட்டு ஒரு 10th படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க, ஒரு மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க வரைக்கும் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமானது இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இன்ஜினியரிங் மாற்று ஒரு துறை இருக்கா அப்படின்னா அவங்க தாராளமாக இந்த இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அதில் 10th படித்தவங்க 3 இயர் டிப்ளமோ இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் தாராளமாக பண்ண முடியும். ஸோ இல்லாட்டி ஒரு 12th படிச்சிருக்காங்க அப்படின்னா 12th எந்த குரூப் எடுத்தாலும் சரி, அது காமர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி பியூ சயின்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி மேக்ஸ் இருக்கலாம், பயாலஜி மேக்ஸ் எடுத்துருக்கலாம். எனி குரூப் எடுத்தவங்க பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எனக்கு மாஸ்டர் டிகிரி பண்ண முடியுமா அப்படின்னா அவங்க எம்பிஏ இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். இதில் பர்டிகுலராக நான் ஆல்ரெடி ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் ஒரு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு பிஎஸ்சி சேஃப்டி படிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க மட்டும் எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பண்ணலாம். இது வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ் மேம். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா லாஜிஸ்டிக்ஸில் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பிபிஏல எனி குரூப் 12th எந்த குரூப் எடுத்தாலுமே தாராளமாக அவங்க வந்துட்டு பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ஷிப்பிங் எடுத்து பண்ணலாம். டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே அவங்க மாஸ்டர் டிகிரி எம்பிஏ லாஜிஸ்டிக்ஸ் எடுத்து பண்ண முடியும். அடுத்ததாக ஏவியேஷன் மேம். ஏவியேஷனில் பிஎஸ்சி ஏவியேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு மேக்ஸ் ஒரு பயாலஜி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்க தாராளமாக பிஎஸ்சி ஏவியேஷன் எடுத்து பண்ண முடியும். இது போக மீதி எல்லாருமே பிபிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னா தாராளமாக அவங்க எம்பிஏ ஏர்லைன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணலாம் மேம். அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா அசட் 2 கேம்பஸ் இருக்குது. சென்னையில் வந்துட்டு பொந்தமல்லியில் ஒரு கேம்பஸும் கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியிலும் இருக்குது மேம். அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா நீங்கள் காலேஜ் டைரெக்டாக விசிட் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அட்மிஷன் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஆன்லைன்லேயுமே பண்ண முடியும். எங்களோட வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட முடியும். ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் காலேஜோட காண்டாக்ட் நம்பர் விசிட் பண்ணிங்க அப்படின்னா காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க மேம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சென்னையும் சரி கோயம்புத்தூரும் சரி அவங்களோட இன்னவுஸ் ஹாஸ்டல் வச்சுருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இப்போ சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டட் மேஜர் மெட்ரோஸ் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே போல் கோயம்புத்தூர்லேயும் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. முக்கியமாக இதுக்காக அதாவது ஏவியேஷன் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒரு பிரத்யேகமான கல்லூரி இருக்குது அப்படின்னா அது அசட் கல்லூரி மட்டும்தான் சவுத் இந்தியாவிலேயே. ஸோ அங்கே ஒரு ப்ராப்பரான ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸு ஓன் ஹாஸ்டல் ரன் பண்ணுற இன்றைக்கி வந்துட்டு கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும். இப்போ நான் வந்துட்டு கன்னியாகுமரியிலேருந்து வர்றேன், நான் கேரளாலேருந்து வர்றாங்க, இல்லை ஆந்திராலேருந்து வந்து படிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சேஃப்டி தான் முக்கியம். அவங்களுக்கு ப்ராப்பரான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டான ஹாஸ்டல்ஸு அண்ட் பாய்ஸுக்கு செப்பரேட்டான ஹாஸ்டல்ஸ் இருக்கிற ஒரே கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசட் கல்லூரி சொல்ல முடியுமா? தேங்க்யூ உங்களோட டைமுக்கு அண்ட் தேங்க்யூ ஃபார் த டிஸ்கஷன். தேங்க்யூ.